எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபூடி டூடில்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹண்டிங். அது வேறு எதுவும் இல்லை, காளான் ஹண்டிங். நம்ம இப்போ வந்து இந்த தோட்டத்துக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி காளானை பற்றின ஒரு ப்ரீஃப் நோட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். காளான் வந்து தமிழ் மாதம் கார்த்திகை மாதத்தில் தான் வரும். இது வந்து மழை பெஞ்சு இடி இடித்து அதுக்கு அடுத்த நாள் வெயில் அடித்தா வரும். காளான் புடைக்கிற காட்டில் வந்து நம்ம சும்மாலாம் நடக்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப சத்தம் பண்ணக்கூடாது. இப்போ போய் நம்ம காளான் எங்கே இருக்குதுன்னு தேடலாம் வாங்க. நம்ம போயிட்டுருக்கோம். காளான் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது, நீங்கள் நல்லா தேடணும். அப்புறம் ஒரு காளான் இருக்கிற அந்த சைடுக்கு வந்து இன்னொரு காளான் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில். வாங்க நம்ம இப்போ போய் பார்க்குறோம் காளான் எங்காவது இருக்கான்ட்டு. ஓ, இங்கே பார்க்கலாம், இங்கேயும் கிடையாது. ரொம்ப நேரமாக நம்ம இப்போ ஒரு நிமிஷமாக தேடிட்டுருக்குறோம். வாங்க போய் தேடலாம். இங்கே நல்லா பதவலாக இருக்குது. பதவலாக இருக்க இடத்துல கொஞ்சம் நிறையா காளான் கிடைக்கும். இப்போ மழை வேறு லைட்டாக தூரிட்டுருக்கு. காளான் கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களா காளான் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பிடுங்கிறது வேரோட பிடுங்கணும். எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காளான் கிடைக்கும், போய் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம். இங்கே ஒரு சின்ன காளான் இருக்குது, குட்டியாக. நான் சொன்னேன்ல இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு காளான் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு காளான் கிடச்சிருக்கு. ரெண்டையும் சேர்த்து பார்க்கலாம். இப்போ இன்னும் நம்ம நிறையா காளான் கிடைக்கும். இன்னும் அதை போய் நம்ம ஃபஸ்ட் தேடலாம். இப்போ வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1 ஹவராக தேடிட்டுருக்குறோம். எங்களுக்கு இன்னும் 2 காளான் தான் வந்துட்டுருக்கு. எங்கள் கூடயே எங்கள் டாக் மைலோவும் வந்துட்டுருக்கு. அதை நீங்கள் பார்க்குறீங்களா? ஃபஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். மாய் மைலோ, நீயும் என் கூட காளான் தேடுறியா? வாங்க இப்போ திருப்பி போய் தேடலாம். நாங்கள் ஒரு 1 ஹவருக்கு மேலே தேடிட்டுருக்கோம். இன்னொரு 1 ஹவர் ஆனால் தான் காளான் கிடைக்கும். அப்படியே காளான் கிடச்சோன்னே நாங்கள் போய் குக்கும் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக. அப்போ தான் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் எப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நாங்கள் ரொம்ப நேரமாக தேடிட்டு தான் இருக்கோம். இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. இது வரைக்கும் 2 தான் கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் இன்னும் தேடிட்டுருக்குறோம். வாங்க போகலாம். இதோ பார்த்தீங்களா, இங்கே ஒரு காளான் இருக்குது. முன்னாடியே இருந்திருக்கு, நாங்கள் இவ்வளோ நேரம் பார்க்கவே இல்லை. இது நல்லா உள்ளே அந்த இதோட தோண்டி எடுக்கணும். பார்த்தீங்களா, எடுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த காளான் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நாம் போயிட்டுருக்குறோம், வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இது மேலே புதர்லாம் ஏறி போகிறோம். போய் காளான் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்களா, இந்த காட்டுக்குள்ளே தான் மேக்ஸிமம் நிறையா காளான் கிடைக்கும். இதுக்குள்ளே தான் அங்கே இப்போ போய் தேட போகிறோம். இந்த காட்டில் மருந்தே அடிக்கலை. நம்ம போகலாம், போயிட்டுருக்குறோம். இந்த காட்டுக்குள்ளே தான் மேக்ஸிமம் நாங்கள் எப்போவுமே காளான் எங்களுக்கு கிடைக்கும். இந்த கல் கொட்டினதுனால காளானோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸாக தேடிட்டுருக்குறோம். நம்மளுக்கு இப்போ இங்கே ஒரு காளானை நான் பார்த்துட்டேன், போய் பிடுங்கலாம் வாங்க. இதான் இந்த காளான். இந்த மாதிரி இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்குது, எங்களுக்கு எப்போவுமே கிடைக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், நாங்கள் வந்து மண், இந்த காளான் பிடுங்குறப்ப மண் நிறையா வரும். இதை நாங்கள் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணோம். வாங்க போய் அடுத்ததை பார்க்கலாம். நம்ம போகலாம். இந்த மண் கொட்டினால காளானோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு கொஞ்சம், இல்லைன்னா முதல்ல நிறையா வருமாமா. இப்போ நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் கொஞ்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ எங்களுக்கு கிடைக்கும் இந்த காளானோட நாங்கள் முடிச்சிடலான் இருக்கிறோம். வாங்க இங்கே எங்கேயாவது காளான் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒரு காளானோட நிறுத்திக்கலான் இருக்கோம். பிகாஸ் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்குறோம், இன்னும் எதுவும் கிடைக்கல. இதோ இந்த புதருக்குள்ளே ஒன்று எங்களுக்கு கிடச்சிருக்கு, பார்த்தீங்களா? இதோ இந்த காளான் இதுதான். எங்களுக்கு இதோட நாங்கள் முடிச்சுக்க போகிறோம். பிகாஸ் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்குறோம். எங்களுக்கு இப்போ வரைக்கும் இவ்வளோ காளான் கிடச்சிருக்கு. இப்போ இது நாங்கள் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்குறோம், இன்னும் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ நாங்கள் இதோட நிறுத்திக்க போகிறோம். இப்போ எங்களுக்கு எந்த காளானும் கிடைக்கல. நாங்கள் 2 ஹவர்ஸாக தேடி டயர்ட் ஆகிட்டோம். எங்களோட டாக் மைலோ கூட டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது குக்கிங் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த காளான் முடிஞ்சு வாங்க குக்கிங் பார்க்கலாம். 2 ஹவர்ஸாக தேடி எங்களுக்கு இப்போ 6 காளான் தான் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம சமையல் பண்ணலாம். குக்கிங் நேச்சுரல் காளான் குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே சரியான வெயில். நாங்கள் நேச்சுரலான காளான் குழம்பு செய்யறதுக்கு இப்போ கருவேப்பிலை பிடுங்க போகிறோம். அதுவும் நேச்சுரலாகவே உங்களுக்கு பிடுங்கி காட்டணுங்கிறதுக்காக தான் இதை நேச்சுரலாக பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ கருவேப்பிலை நாங்கள் பிடுங்குறோம். இது போதும் இப்போதைக்கு இந்த சமையலுக்கு. இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு டோட்டலாகவே 7 இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ், அப்புறம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். அதுக்கு காளான், கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கடுகு, அப்புறம் உப்பு, அவ்வளோதான் இதுக்கு மொத்தமாகவே இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். இப்போ விறகடுப்பு சூடாயிட்டு இருக்கு. நல்லா சூடானோன்னே எண்ணெய் ஊற்றிடலாம். இது நாம் மண் சட்டியில தான் செய்ய போகிறோம். அது மண் சட்டியில் செய்கிற டேஸ்ட்டே தனி. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக போதும், சூடாகணும். எல்லாத்தையும் கடுகு இதில் வேண்டாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் மண் சட்டியில் செய்கிறோம். மண் சட்டியில் செஞ்சால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். பொரியுது, கொஞ்சம் பொரியணும் கருவேப்பிலை. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வெங்காயம் மாதிரி பாதியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காளான் ஆட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 7 காளான் இருக்கு. ஃபஸ்ட் இப்போ இதில் இருக்க பாதி உப்பு ஆட் பண்ணணும், போதும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கணும். அப்புறம் பாதி வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் ரொம்ப நேரம் குக் பண்ணணும். இப்போ இது ஆயிட்டுருக்கு. அதே டைமில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது கூட தெரியாமல் நாய் தூங்கிட்டுருக்கு. தீ நல்லா எரியுது. காளான்ல இருந்தே தண்ணி விடும். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றினுங்கிற இது இல்லை. இதில் தண்ணி ஆட் பண்ணலாம், ரொம்ப வேண்டியது இல்லை. காளான் இன்னொரு டைப்பாகவும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நான் உங்களுக்கு அந்த காளான் வேறு டைப்பு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு 5 to 10 minutes கொதிக்கணும். அதுக்கப்புறம் ரெடி ஆயிரும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 minutes கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டெக்கரேஷன் பண்ணி சர்வ் பண்ணலாம். இதை நம்ம ஒயிட் ரைஸ் மேலே ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.